வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. நான் கொஞ்ச நாளாவே மோட்டிவேஷனல் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, பேஷண்ட்ஸ் கிட்ட நான் மனசு விட்டு பேசும்பொழுது, அவங்களோட ஸ்ட்ரெஸ் குறையிறத ஓபில நான் கண்கூடா பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம மோட்டிவேஷனலா பேசும்பொழுது, மத்தவங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் வந்துராதா? அவங்களோட ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிராதா? அவங்க ரொம்ப பாசிட்டிவ் ஆயிற மாட்டாங்களாங்கிற நம்பிக்கையில தான் இந்த வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சேன். ஆனா, நெறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்தாலும், ஒரு சிலர் நெகட்டிவா கமெண்ட் பண்றாங்க. அதுல ஒருத்தர் எப்பவுமே உங்க மூக்கு ரொம்ப பெருசா இருக்கு. நீங்க அத சரி பண்ணலாம்ல அப்படின்னு பர்சனலா அடிக்கடி டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருந்தாரு. எனக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணக்கூடாது, இக்னோர் பண்ணலான்னு யோசிச்சாலும், நான் சொன்னேன், "இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அவரு கை உடைஞ்சா வந்து கரெக்டிவ் சர்ஜரி பண்றது இல்லையா? அத மாதிரி உங்க மூக்க நீங்க சரி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. உடைஞ்ச கைய வேலை பார்க்காது, அதனால சரி பண்றோம். அதுக்கும் கடவுள் எனக்கு குடுத்த மூக்கையும் சரி பண்றதுக்கு என்ன சம்மந்தம்? ஏன் அப்படி யோசிக்கிறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு அத ஸ்கிப் பண்ணி நான் விட்டுட்டேன். ஆனா என் பையன் வந்து அத பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆனான். மனசு வருத்தப்பட்டு கேட்டான். "ஏம்மா எப்படிம்மா ஒருத்தங்களால வந்து நம்மளோட உருவத்த கேலி பண்ண முடியுது? இந்த மனுஷங்களால நம்மளோட உருவத்த கேலி பண்ண முடியுமா என்ன?" அப்படிங்கிற மாரி ரொம்ப வந்து ஆக்ரோஷமா கோவப்பட்டான். அப்ப நான் அவனுக்கு சொன்ன விஷயம் இதுதான். எப்படி கண்ணாடியில இருக்கிற அழுக்கு நம்மளோட முகத்துக்கு சொந்தம் இல்லையோ, அதே மாதிரி மத்தவங்க மனசுல நெனைக்கிற சிந்தனைகளுக்கும், எண்ணங்களுக்கும் நாம சொந்தம் இல்ல. அவங்க நம்மள பத்தி என்ன வேணா நெனச்சாலும், நம்மளோட மனசுல இருக்கிற சிந்தனைகளோட தெளிவு நமக்கு தானப்பா தெரியும். அதனால மனச ஃப்ரீயா விடு, ஹாப்பியா இரு அப்படின்னு சொன்னேன். இதுதான் உங்களுக்கும் இந்த உலகத்துல இருக்கிற மத்த யாரு நம்மள என்ன யோசிச்சாலும், நம்ம மனசு நமக்கு தெளிவான சிந்தனைகளோட இருந்தா, உங்களோட வாழ்க்கை வளமா இருக்கும். தேங்க் யூ.